Understanding production part approval process better. So ஆல்ரெடி என்னோட இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் கேட்டுட்டீங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன் இந்த போர்ஷனை. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, to clarify the doubts arising by the participants with regard to making use of production part approval process as per AIG 4th edition manual, satisfying customer requirements and avoiding customer complaints. இப்போ நீங்கள் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட் சம்மந்தமாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். இதில் நான் கொடுக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி 4th எடிஷன் பிரகாரம் கொடுக்க போகிறேன். இதையும் மீறி வந்து இதில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸாக நீங்கள் கஸ்டமரை கேட்டு செய்ய வேண்டியிருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் கஸ்டமர் அப்ரோச் பண்ணணும்னு வேண்டியிருக்குமோ அந்த போர்ஷனில் நான் கொஞ்சம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. Where to refer electronic PPAP procedure and how to adopt this with respect to OEM? What is the frequency of verification of electronic PPAP or EPSW? Where can we find a procedure for paper PSW when electronic PPAP is being delayed due to customer? What is the customer specific requirements? What is the appearance approval report and approval products? Yes. So இந்த கேள்விகளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு 8 கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த 8 கேள்வியை நான் லைட்டாக சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு போகும்போது ஒரு சீக்வன்ஷியலாக போனோம்னாக்கா இது கரெக்டாக உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல நான் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 8 கேள்வியும் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் மாத்திரம் கொஞ்சம் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். அந்த இடத்துலையும் நான் அப்ராப்ரியேட்டாக அட்ரஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ட்டு இதை நான் வந்து எப்படி சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சீக்வன்ஸ் வைஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் த மேஜர் கோல் ஆஃப் பிபேப், ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பிபேப்பே பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. இப்போ இதில் இந்த பேஜ் 1 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, இது பிபேப் 4th எடிஷனில் ஏஜி மேனுவல் 4th எடிஷனில் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த தகவலை கொடுத்துருப்பாங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, production part approval process defines generic requirements for production part approval including production and bulk material. Bulk material வரும்போது அது வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கலாம். அது ஒரு டைமென்ஷனலி அது டிஃபைன் ஆகாத இருக்கலாம், லிக்விட் ஃபார்மில் இருக்கலாம், கேஸ் ஃபார்மில் இருக்கலாம். இதை வந்து பல்க் மெட்டீரியல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பல்க் மெட்டீரியல்ங்கிறது வந்து நம்ம சமயத்தில் மாஸ் ப்ரொடக்ஷனை பல்க் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதை வந்து இந்த பர்பஸ்க்கோசரம் இதை பிபேப்பை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்பஸ். அந்த பர்பஸில் மெயின் பர்பஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the purpose of PPAP is to determine if all customer engineering design record and specification requirements are properly understood by the organization and that the manufacturing process has the potential to produce product consistently meeting these requirements during an actual production run at the production, that is at the quoted production rate. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் வருது, நீங்கள் ஏபிக்யூபிலாம் பண்ணீங்க. நார்மலாக நீங்கள் ஏபிக்யூபி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவுட்புட் ஆஃப் ஏபிக்யூபி இஸ் பிபேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பிளான்லாம் போட்டுட்டு நீங்கள் ப்ராடக்டை த்ரூ பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் அப்ரூவல் வாங்க போகிறீங்க. இதோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் கஸ்டமரும் சேம் பிளாட்ஃபார்மில் இருக்கணும், சேம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். இந்த இங்கிலீஷில் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சேம் பிளாட்ஃபார்ம், சேம் பேஜ் அப்படின்னுவாங்க. சேம் பேஜ்னா என்ன அர்த்தம்? நானும் இந்த பேஜில் இருக்கேன், நீங்களும் இந்த பேஜில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பேஜில் இருக்கீங்க. நான் இப்போ என்ன பேசுகிறேனோ இந்த பேஜ் சம்மந்தமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கணும் உங்ககிட்ட. பை சான்ஸ் சமயத்தில் இது ஃப்ரீஸ் ஆகும் தெரியுமா? என்னோட ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், உங்கள் ஸ்க்ரீனை வந்து அதே பேஜ்லேயே இருக்கும். ஆர் என்னோட ஸ்க்ரீன் வந்து இதே பேஜில் இருக்கும், உங்களது வேறு ஏதாவது ஒரு பேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் தாண்டி போயிட்டேன், ஆனால் உங்களது பழைய பேஜில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா, நான் என்ன பேசுகிறேனோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும்.
இதுதான் இங்கிலீஷ்ல டேர்ம் என்ன பேசுவாங்க, வி ஷுட் பி ஆன் தி சேம் பேஜ் அப்படின்னுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்ல. கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கஸ்டமரும் நான் தான் கஸ்டமர். நான் கேட்டதை அவர் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்காராங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்போ நீங்க என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா, அட் தி கோட்டட் ப்ரொடக்ஷன் ரேட்னு சொல்றோம் பாருங்க. பர் மினிட் இவ்வளோ வரணும், பர் செகண்ட் இவ்வளோ வரணும் அப்படின்னு நம்ம டிசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம் சமயத்துல, இது வந்து ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட், எனக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் தான் வேணும், இந்த பர்டிகுலர் மிஷின் தான் வேணும், இந்த டூல் தான் கொடுக்கணும், அப்படி எல்லாம் பார்த்து ஒரு பிளாட்டினம் ப்ராடக்டா தயாரிச்சு கொடுப்போம் அவங்களுக்கு. அவரு நீங்க இன்னைக்கு நல்ல ப்ராடக்ட் அவனுக்கு கொடுத்துட்டீங்களா, சப்போஸ் அது பர்ஃபெக்டா ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாரு, நீ அன்னைக்கு என்ன கொடுத்தியோ அதே தான் எனக்கு இப்போ வேணும்னு கேட்பாரு. இது நம்ம ஜோக்கா சொல்லும்போது, அன்னைக்கு நீங்க ஒரு வடை போட்டு கொடுத்தீங்களே, அந்த வடை சூப்பரா இருந்தது, அதே வடை எனக்கு அதே மாதிரி வடை வேணும்னு கேட்டாச்சுன்னா நம்ம போயிட்டு கவலைப்படாதீங்க அதே வடை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இவரு என்ன பண்ணுவாரு, அதே வடை தான் வேணும்னு கேட்பாரு. நீங்க அன்னைக்கு போட்டது வேற வடை, ஓகே, வேற கண்டிஷன், வேற வேறையான சுச்சுவேஷன், புது எண்ணெய், ஓகேவா, எல்லாமே புத்தம் புதுசா வச்சு எல்லாத்தையும் அந்த என்ன சொல்றது, அந்த யுட்டென்சில்ஸ் முதற்கொண்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி பர்ஃபெக்டா ஆக்கி அதுக்கு யாரு அந்த கை தேர்ந்த ஆளோ அந்த ஆளை வச்சு சமைச்சு எல்லாம் கொடுத்துருப்பீங்க. இது நிறைய கம்பெனில இது ரியலாவே நடக்கிறது. ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்னு வரும்போது அதை ரொம்ப கோல்டன் ப்ராடக்டா பண்ணி கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி கேட்டாங்கன்னா கொடுக்க முடியறதில்ல. அதனால என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இந்த பர்பஸ் ஆஃப் தி PPAP என்ன, கஸ்டமர் என்ன இன்ஜினியரிங் டிராயிங் கொடுத்துருக்காரு, அவர் என்ன டிசைன் கொடுத்துருக்காரு, அந்த டிசைன் அத்தனையுமே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, அதே மாதிரி நம்ம கஸ்டமர் கிட்ட அவர் கேட்டதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா. இதை பாருங்க சார், இப்போ நம்ம PSW கொடுக்க போறோம். இதை பாருங்க சார், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளவு சாம்பிள் கேட்டீங்க, ஒரு 5 சாம்பிள் கேட்டீங்களா, 20 சாம்பிள் கேட்டீங்களா, 25 சாம்பிள் கேட்டீங்களா, இந்தாங்க இந்த 25 சாம்பிள், அது வந்து பிசிக்கல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை இந்த மெத்தட்ல தான் உருவாக்கி தந்திருக்கேன். உள்ளுக்குள்ள கவனிச்சிங்கன்னா ஒரு 18 ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் கவனிச்சிங்கன்னா 2.2.1லேருந்து 2.2.18.1 வரைக்கும் அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. அந்த ரிக்குவயர்மெண்ட் அத்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதில் எதெல்லாம் ரியலாகவே உங்களுக்கு அப்ளிகபிளோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிசைன் இல்லையா, டிசைன் உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது, எதெல்லாம் ரியலாக அப்ளிகபிளோ அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டாக ஃபில் பண்ணி, இதெல்லாம் தான் டாக்குமெண்ட். இந்த ப்ராடக்ட் உருவாகி வந்த விதம் இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் பிரகாரம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது PSW, அது PSWங்கிறது வந்து ஒரு வாரண்ட். அதில் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை போட்டு நம்ம இதெல்லாம் தான் இந்த ப்ராடக்டோட பார்ட் நம்பர், கஸ்டமர் பேர் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 18 ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு உண்டான அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவர் கையில் கொடுத்த உடனே அவர் நம்ம பண்ணியிருக்கிற ப்ராடக்டை பார்க்குறாரு, அவரோட இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கிறாரு. நம்ம டாக்குமெண்டேஷன் கொடுத்தோம் இல்லையா, ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா, ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்தோம்ல, அது அத்தனையும் பார்க்குறாரு. ஓகே இது ரெண்டும் ஓகே ஃபைன் அப்படின்னாக்கன்னா சைன் பண்ணி கொடுப்பாரு. இல்லை அவரோட இடத்துல வேலிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே அங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸை இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் திருப்பி சாம்பிள் கொடுங்க, அதை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லலாம். இல்லை இந்த இடத்த மாத்திரம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் இது கொடுங்க, நான் ஓவராலாக ஓகேனாக்க நான் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லலாம்.